நெக்ஸ்ட் நாம டைமென்ஷனல் ஃபார்முலா பார்ப்போம். இங்கிருந்து தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதை ரொம்ப கவனமாக படிங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு 4 காலம்ஸாக பிரிச்சுக்கோங்க. 5 காலம்ஸ். சீரியல் நம்பர், ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஃபார்முலா, யூனிட், dimensional formula. ஸோ இதில் நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பார்க்க போகிறோம், பட் நாட் இன் சிங்கிள் கிளாஸ். பின்னாடி ஒவ்வொரு யூனிட் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கும் நம்ம ஃபார்முலா என்ன, யூனிட் என்ன, டைமென்ஷனல் ஃபார்முலா என்னன்னு எழுதிட்டே போக போகிறோம். இது ரொம்ப முக்கியமான பார்ட்டு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேஜஸ் உங்கள் நோட் புக்கில், ஒரு லாங் சைஸ் நோட் புக்னா 10 பேஜஸ் வந்து இதுக்குன்னே விட்டுருங்க. ஃபஸ்ட் சீரியல் நம்பர் 1 ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்னன்னா 1 டைமென்ஷனல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அதாவது இதெல்லாம் சொல்லணும்னா ரேடியஸ், டயாமீட்டர், லென்த், breadth, width, height, distance, displacement. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுவோம்னா 1 டைமென்ஷனல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இது எல்லாம் எதில் மெஷர் பண்ணுவோம்? ரேடியஸ், அதையும் மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம். லென்த்து மீட்டர், பிரெத்து மீட்டர், வித்து, ஹைட், டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், இது எல்லாமே மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம். தேர் இஸ் நோ ஃபார்முலா. யூனிட் இஸ் மீட்டர் அண்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா இஸ் எல். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் area. Formula is length into breadth. Length into breadth. Length மீட்டர்ல மெஷர் பண்ணுவோம், breadth மீட்டர்ல மெஷர் பண்ணுவோம். ஸோ மீட்டர் இன்டு மீட்டர் என்ன வரும்? மீட்டர் ஸ்கொயர். ஸோ மீட்டர்னு வந்துட்டாலே அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா எல் தான். ஸோ இப்போ நம்ம என்ன டைமென்ஷனல் மீட்டர் ஸ்கொயர்னு வரனால ஏரியாவோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து எல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வால்யூம். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். லென்த் இன்ட்டு பிரெத், ஏரியாவை நம்ம ஏங்கிற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். வால்யூம் வி. ஏரியா, ஏரியா இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லலாம். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். லென்த்துக்கு என்ன யூனிட்? மீட்டர். பிரெத்துக்கு மீட்டர், ஹைட்டுக்கு மீட்டர். மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் கியூப். ஸோ எல் கியூப். ஸோ இதுதான் வந்து வால்யூம்கான யூனிட் அண்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா. ஃபார்முலாஸும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. இதை வந்து டி அல்லது ரோ இந்த லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம். ஸோ யூனிட் சொல்லணும். நம்ம SI 7 பேசிக் யூனிட்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மாஸுக்கு என்ன யூனிட்? கிலோகிராம். பை வால்யூம்க்கு என்ன யூனிட்? இப்போ தான் பார்த்தோம், மீட்டர் கியூப். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as, this should be small k. கிலோகிராமில் வரக்கூடிய கே ஸ்மால் கேவாக தான் இருக்கணும். கேஜி மீட்டர் கியூப். நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா மீட்டர் பவர் -3. ஓகே, டைமென்ஷனல் ஃபார்முலா பாருங்கள். கிலோகிராமுக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா? எம். மீட்டருக்கு எல். ஸோ எம்எல் பவர் -3. m into l power -3 தான் வந்து டென்சிட்டிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. நெக்ஸ்ட்
speed or velocity. ஸோ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த 10 பேஜஸோட சொல்லியிருந்தோம்ல, அந்த 10 பேஜஸ்க்கு அப்புறம் ஒரு பேஜில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இப்போ ஸ்பீட் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா நீங்கள் அந்த பேஜில் எழுத ஆரம்பிங்க. ஒரு 10 பேஜஸ் தள்ளி இப்போ ஸ்பீடு வெலாசிட்டி இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியலாக ஏங்கிற பொசிஷனில் இருக்குது, ஏலிருந்து பிக்கு போகுது, பியிலிருந்து சிக்கு போகுது. ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடு என்னன்னு, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன? டிஸ்டன்ஸ் traveled by the object. ஸோ அது என்ன சொல்லலாம்? A to B இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் AB ப்ளஸ் B to C BC. சப்போஸ் ஏலேருந்து B இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் X, B to C Yனா X ப்ளஸ் Y. ஸோ X ப்ளஸ் Yங்கிறது ஆக்சுவல் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா the actual path length traveled by an object. Actual path length traveled by an object. So originally ஒரு ஆப்ஜெக்ட் எந்த பாத்தில் போச்சோ அந்த பாத்தோட லென்த்து தான் என்ன? டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஆரம்பத்தில் எங்கே இருந்துச்சு? ஏல இருந்துச்சு, கடைசியாக எங்கே போச்சு? சி. அப்போ இது ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன? இனிஷியல் பாயிண்ட்டையும் ஃபைனல் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ அது அந்த டிஸ்டன்ஸ் ஜெட்னு வச்சுக்கலாம். AC is equal to Z. ஸோ இட் இஸ் தி shortest distance between initial and final points or final positions of ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியலாக எந்த பாயிண்ட்ல இருந்துச்சு, ஃபைனலாக எந்த பாயிண்ட்ல இருக்கு, அந்த ரெண்டு பாயிண்ட் கடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸ். ஸோ இதை பாயிண்ட்ஸ்னு சொல்லிக்கலாம் அல்லது பொசிஷன்ஸ். ஸோ தி இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன்ஸ் கடையில் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட். இது பார்த்தா ரொம்ப சாதாரணமாக தெரியும், இந்த கான்செப்ட்ஸ் சாதாரணமாக தான் இருக்குது. பட் இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் புரிஞ்சிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னு, இந்த ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணியே நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டினை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து ஸோ இப்போ நம்ம ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். இப்போ நம்ம XY ஆக்சஸ், ஸோ நம்ம இப்போ பார்த்த கேஸை எடுத்துக்கலாம். ஸோ இந்த இனிஷியல் பொசிஷனை ஏன்னு வச்சுக்குவோம். A to B, B to C. A to B distance small x, B to C small y னு வச்சுருக்கோம். இந்த ஏலேருந்து B வரைக்கான டைம் T1 வைங்க, Bலேருந்து C வரைக்கான டைம் T2. இப்போ ஸ்பீடு என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை டைம் டேக்கன்.
ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், டைம் டேக்கன் t1 ப்ளஸ் t2. இதுதான் ஸ்பீடு. வெலாசிட்டி பாருங்கள், இப்போ ஏலேருந்து பிக்கு வந்தால் அது ஒரு டைரக்ஷன், பி டு சி இது வேறு டைரக்ஷன். இப்போ ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கான டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி ஃப்ரம் ஏ டு பி VABன்னு சொல்லலாம், is equal to x by t1. அதாவது ஸ்பீட் இன்ன பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு பேர் தான் என்னென்னா வெலாசிட்டி. வெலாசிட்டிங்கிறது ஒரு டைரக்ஷனில் என்ன ஸ்பீடுன்னு சொல்லணும். ஸ்பீட் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் இஸ் கால்டு வெலாசிட்டி. irrespective of direction, the total distance covered by time taken is called speed. ஸோ டைரக்ஷன் சொல்லாமல் டோட்டல் டிஸ்டன்ஸையும் டைமையும் வச்சு சொல்லக்கூடியது ஸ்பீடு. பட் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் என்ன ஸ்பீடுன்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் தான் என்ன, வெலாசிட்டி. ஸோ இப்போ வெலாசிட்டிங்கிறது என்ன, ஸ்பீட் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். ஸோ VAB is equal to x by t1. அதே மாதிரி வெலாசிட்டி in BC என்ன, y by t2. ஸோ AC velocity along AC என்ன சொல்லுவீங்க, A to C நாம் என்ன டிஸ்டன்ஸ்னு வச்சுருந்தோம், Z. ஏலேருந்து C வரைக்கான டைம் எவ்வளோ ஆச்சு, t1 plus t2. ஏன்னா ஏலேருந்து பி போய் பிலேருந்து தான் சிக்கு வந்திருக்கு. ஸோ டோட்டல் டைம் டேக்கன் t1 plus t2. டைரெக்டாக A to C வரல. ஸோ இப்போது வெலாசிட்டி அலாங் ஏசின்னு சொன்னீங்கன்னா z by t1 plus t2. ஏன்னா ஏசிங்கிற டைரக்ஷன் வழியாக சொல்கிறீங்க. பட் டைம் டேக்கன் வந்து நாட் t1 or t2, இட் இஸ் சம் ஆஃப் t1 and t2. ஏன்னா A to B, B to C வந்து தான் ஏசி வந்திருக்கு. ஸோ இதுதான் வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டையும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு 10 பேஜஸ்க்கு அப்புறம் ஒரு 20 பேஜஸ் விட்டுருங்க. நம்ம நிறைய அப்பப்போ நியூ ஃபார்முலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு வருவோம். அதுக்கு இந்த பேஜஸ் இருக்கட்டும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆர் வெலாசிட்டியில் நியூமரேட்டரில் என்ன போடுறோம், டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸை எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம், இது வந்து 1 dimensional. ஸோ மீட்டர், டைமை செகண்டில் மெஷர் பண்ணுறோம். மீட்டர் இன்ட்டு செகண்ட்னா நார்மலி இந்த ஸ்லாஷ் போட்டு யூனிட் எழுதுறத விரும்ப மாட்டோம், ஒரே லைனாக தான் எழுதுவோம். அப்போ இந்த செகண்டை மேலே கொண்டு வாங்க. செகண்ட் என்ன மீனிங், செகண்ட் பவர் 1. ஸோ இட் பிகம்ஸ் மீட்டர் பர் செகண்ட். மீட்டருக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா, எல். செகண்டுக்கு டி. ஸோ எல்டி மைனஸ் 1 இஸ் தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆக்சலரேஷன். இந்த வெலாசிட்டிக்கு வி அல்லது யூங்கிற லெட்டர்ஸை கொடுப்போம், ஸ்மால் வி ஆர் ஸ்மால் யூ. ஆக்சலரேஷன் சிம்பிள் இஸ் ஏ. சேஞ்ச் இன் velocity by time taken or time. Change in velocity by time. Time taken கூட வேண்டாம், time. Change in velocity by time. So change in velocity நாலும் ஒரே யூனிட் தான். Change in velocity னா என்ன மீனிங், final velocity minus initial velocity. Change அப்படினாலே ஜெனரலாக என்ன ஃபார்முலானா final value minus initial value. Change in velocity in a final velocity की symbol v, initial velocity की symbol u. v minus u by t. ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டு டேர்ம் எழுதியிருக்கேன், vu. வியும் வெலாசிட்டி தான், யூவும் வெலாசிட்டி தான். இங்கே ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க, you can add or subtract any two physical quantities when they have same unit. ஸோ அதை வந்து நம்ம அந்த ஃபார்முலா லிஸ்ட்டில் இப்போ நோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டது ஸ்பீட், டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி, ஸ்பீடுனா என்னன்னு
இது வந்து நீங்கள் ரெகுலராக ரீகால் பண்ணணும் வீக்லி ஒன்ஸ் அப்படி. அப்போ தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் நிற்கும். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா we can add or subtract, not multiply and divide. multiplication divisionக்கு யூனிட்ஸ் எப்படி வேணா இருக்கலாம். பட் ஆட் பண்ணுறக்கோ அல்லது சப்ட்ராக்ட் பண்ணுறக்கோ we can add or subtract any two physical quantities. when they have same unit. அதுக்கு எப்படி யூனிட் இருக்கணும்? யூனிட் வந்து சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ணவோ சப்ட்ராக்ட் பண்ணவோ முடியும். ஸோ இங்கே பாருங்கள், சேஞ்ச் இன் வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி, இது இனிஷியல் வெலாசிட்டி, போத் ஹேவ் சேம் யூனிட். ஸோ இந்த அடிஷனல் சப்ட்ராக்ஷன் இருந்தால் ஏதாவது ஒரு யூனிட் தான், போத் ஹேவ் சேம் யூனிட். ஸோ யூ ரைட் யூனிட். வெலாசிட்டிக்கு என்ன யூனிட்? மீட்டர் பர் second by, again time க்கு என்ன? second. so I can write, so எப்படி எழுதலாம்னு பாருங்க, meter per second. இந்த second மேலே வந்துச்சுன்னா again second power minus 1, so meter into second power minus 2, s power minus 1 into s power minus 1, s power minus 2. so அப்போ இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா மீட்டருக்கு என்ன? l, செகண்டுக்கு t, lt power minus 2. so the dimensional formula for acceleration. If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.